ஒரு கிராமத்துல உள்ள ஒரு குடியானவன் ஒரு நாள் கடலோரத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே மினுமின்னு ஒரு கல்லை பார்த்து எடுத்துட்டு, இந்த கல் ஒரு விலையுயர்ந்த கல்லா இருக்குமோ, இதை போய் நம்ம வித்து இதை பணமாக்கிடலாம்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட எடுத்து கடைத்தெருவுக்கு போனான். அங்க இருந்த ஒரு கல் வியாபாரி இதை பார்த்துட்டு, ஐயோ இது வைரக்கல், இதை எப்படியாவது நம்ம வாங்கிடணும்னு சொல்லிட்டு அந்த குடியானவன்ட்ட, பா நீ இதை எவ்வளவுக்கு விற்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. இவன் என்ன செய்தான், இந்த கல் சரி இது கொஞ்சம் நம்ம கூட விலைக்கு விற்போம், இது நீங்க 25 ரூபாய் கொடுத்து இதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே இந்த வைர வியாபாரிக்கு எதுக்கு 25 ரூபாய் கொடுக்கணும், கொஞ்சம் பேரம் பேசி குறைச்சே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தான், 20 ரூபாய்க்கு கொடுப்பா, 25 ரூபாய்க்கு இந்த கல் போகாது, 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் பேரம் பேசிட்டே இருக்கும் போது பக்கத்துல இருந்த இன்னொரு வியாபாரி பார்த்துட்டு, ஐயோ இது வைரக்கல்லாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கூட காசு கொடுத்து உடனே வாங்கிட்டான். வாங்கின உடனே இந்த முதலாவது பேசிக்கொண்டிருந்த அந்த கல்லு வியாபாரி இந்த குடியானவனை பார்த்து, ஐயோ இந்த கல் எவ்வளவு விலை மதிக்கக்கூடிய கல்லு தெரியுமா, இதை நீ ரொம்ப கொஞ்சம் காசுக்கு வித்துட்ட, இது பல ஆயிரம் மதிப்பு இதுக்கு போகும் தெரியுமா, முட்டாள் முட்டாள் நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சான். உடனே இந்த ஏழை குடியானவன் பார்த்து சொன்னானா, நான் வரும்போதே என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த கல்லை நான் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய்க்கு வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த கல்லுடைய மதிப்பு தெரியாத எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா இந்த கல்லோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியும், ஆனா தெரிஞ்சுமே அந்த கல்லை நீ இழந்துட்டல, நீதான் பெரிய முட்டாள் என்று சொல்லி அவன் சொன்னானா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில வேளைகளில ஒரு காரியத்துடைய வேல்யூ என்ன, மதிப்பு என்னன்னு தெரிந்தும் அதை நாம இழந்து போயிட்டோம்னா உண்மையாவே நம்ம முட்டாள் தானே. வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1:7 ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர்கள் அந்த ஞானத்தை புரிந்து கொள்ள மாட்டாங்க, உணரவும் மாட்டாங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில குடும்ப உறவுகள் ரொம்ப ரொம்ப மதிப்பு உடையது. தேவனோடு கூட நாம வைத்திருக்கிற உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம், விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சில காரியங்கள் மிக மிக முக்கியம். அதை அலட்சியமாகவோ பெருமையினாலேயோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சின்ன சின்ன சிற்றின்பங்கள்னாலேயோ ஆசைப்பட்டு இந்த பெரிய பொக்கிஷங்களை அநேகர் இழந்து காணப்படுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிற உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட அநேக பொக்கிஷங்களின் மதிப்பு விலை என்ன என்று தெரிந்தும் அதை அலட்சியப்படுத்தி போட்ட விட்டுட்டீங்களா? இன்னைக்கு வாழ்க்கையை நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட என் குடும்ப உறவுகளையோ உம்மோடு கூட உள்ள உறவுகளையும் நான் விட்டுறக்கூடாது, ஒரு முட்டாளா நான் இருந்துடக்கூடாது. தெய்வீக ஞானத்தை கொடுங்க, என்னை ஆண்டவரே நீ சீர்படுத்தும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு தேவையான கிருபையும் ஞானத்தையும் தந்து நம்மை பலப்படுத்தி உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அந்த அன்பு தெய்வத்தின் கரத்துல உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுப்பீர்களா? God bless you.